வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில குடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம், அதுக்கப்புறம் மேல திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நேத்து சுவாமி தரிசனம் பண்ணோம். அதற்கான டீட்டெயில்ஸும் இதில சொல்றேன். இன்னைக்கு காலைல 4:30 மணிக்கு பாருங்க இது. இன்னைக்கு தேதி வந்து 15 சனிக்கிழமை. இன்னைக்கு காலைல 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது 4:30 மணிக்கு. இன்னைக்கு உள்ள டிக்கெட்டும் இல்ல, நாளைக்கு உள்ள டிக்கெட்டும் இல்ல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. 16ஆம் தேதி டிக்கெட் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாரம் பூராவுமே அப்படித்தாங்க இருக்குது. கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இடையில வியாழக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு ஓப்பன் பண்ணாமல் 12:30க்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க கவுண்டர்னு சொல்கிறாங்க. அதனால் 2:30 மணிக்கெல்லாமே எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சு. நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக பூதேவி காம்ப்ளெக்ஸில் இருந்து தான் வாங்கினோம். 11 மணிக்கே எஸ்எஸ்டி அந்த கவுண்டருக்கு போயாச்சு. பூதேவி காம்ப்ளெக்ஸுக்கு போயாச்சு. கவுண்டர் ஓப்பன் பண்ணால் வெளியில் எல்லோரும் உட்கார வச்சுருந்தாங்க. 12 மணிக்கு அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. 2 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு வெளில வரும்பொழுது 3 ஆச்சு. 3 மணிக்கு கிட்டத்தட்ட வாங்கினோம். அப்போ வாங்கும்பொழுது அன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்தாங்க. 4 மணி ஸ்லாட்லேயே கிடச்சிது அப்போ. அதுக்கப்புறம் திரும்பவும் அது 5 மணி 5:30க்கெல்லாமே எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிச்சிங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சாமி ஈவினிங் தரிசனம், பட் ப்ளஸ் சனிக்கிழமை காலையில் உள்ள தரிசன டிக்கெட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. 5:30க்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு நாங்கள் அலிப்பேரி நடபாதை வழியாக மேலே ஏறி போனோம். மேலே ஏறி போயிட்டு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். நாங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு திரும்ப 4:30 மணிக்கு தான் அந்த அலிப்பேரி நடபாதை போகிற ஃபுட்பாத்தில் லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது பாருங்கள், அது 4:30க்கே திறந்துருவாங்க. 4:30க்கு கொண்டு போய் லக்கேஜ்லாம் போட்டு 5 மணிக்கு மேலே நடக்க ஆரம்பித்தோம். மேலே போய் சேரும்போது எங்களுக்கு 10-10:15 மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அக்காமடேஷன் க்யூ லைனில் நின்று பார்க்கும்பொழுது அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. போன வாரம் சண்டே அன்றைக்கி இந்த மாதிரி அக்காமடேஷன் வந்து ஆஃப்லைனில் தான் போய் எடுத்தோம். அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. 10:15க்கு போனால் 1:15க்குலாம் ரூம் கிடச்சிது. 9:30 மணிக்கு க்யூவில் நின்றோம். 10:15க்கு அப்போ வந்து டோக்கன் கிடச்சிச்சு. அதாவது ரிசிப்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 1/2 அன் நின்னோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிப்போச்சு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைங்க. வெள்ளிக்கிழமை ஹெவி கிரௌட் வந்தது. எல்லா லைனுமே ஃபுல்லாக இருந்தது. 2 லைன் வரும். 2 லைனுக்கு அப்புறம் வெளியில் வர புதுசாக இப்போ 4-5 லைன் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைனு பூராவுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. நாங்கள் லைனில் நின்று படி ஏறுவோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே 12 மணி ஆகிடுச்சு. டக்குன்னு 12 மணிக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு, அக்காமடேஷன் எதுவுமே இல்லை, கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு, அங்கே கொடுக்குறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக சொல்லிட்டாங்க எல்லாரையுமே. ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட 300-400 பேர் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லோரும் கேட்கும்பொழுது அவைலபிளாக இல்லைங்க, ஏற்கனவே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு அலர்ட் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகும், சீரியல் நம்பர் வந்து 2000 நம்பருக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு, அதனால் இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது, நாளைக்கு காலைல தான் கவுண்டர் திறப்பாங்க, நாளைக்கு காலைல தான் இனிமேல் அக்காமடேஷன் கிடைக்கும், எல்லோரும் போயிடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க எதுவும் பண்ண முடியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சப்போஸ் கூட்டம் குறைஞ்ச பிறகு மதியம் 3 மணி 4 மணிக்கு மேலே கொஞ்சம் அலாட்மெண்ட் ஃப்ரீ ஆன பிறகு கொஞ்சம் மக்கள் கூட்டம் அந்த சீனியரிட்டி நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த சீரியல் நம்பரில் டிஃப்ரென்ஸ் குறைஞ்ச பிறகு மறுபடியும் சாயங்காலம் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அப்போதைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு, எல்லோரும் கலைஞ்சி போயிடுங்க, பிஎஸ்சியில் போய் ரூம் எடுத்துங்க, லாக்கர் தான் கிடைக்கும், மேலே லாக்கர் 1 2 3 4 4 இருக்குது, அங்கே போய் எடுத்துங்க, லாக்கர் எடுத்துங்க, இப்போதைக்கு கவுண்டர் கிடையாது, நாளைக்கு காலையில் தான் கவுண்டர்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் கலைஞ்சி போக ஆரம்பித்தாச்சு. நாங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி பிஎஸ்சி 3யில் போய் லாக்கர் எடுத்தாங்க. லாக்கர் எடுத்துகிட்டு லக்கேஜில் கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் 1 மணிக்கு மேலே புஷ்கரில் போய் குளிக்கிறதுக்கு போனோம். புஷ்கரில் குளிச்சுட்டு திரும்ப 4 மணிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு 4 மணிக்கு தரிசனத்துக்கு போயிட்டாங்க. வேறு வழியில் கூட்டம் அந்த அளவுக்கு தான் இருந்தது. 4 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் டிக்கெட் வாங்கியிருந்தது. 4-4:30 மணிக்கு தான் நாங்கள் லைனுக்கு போனோம். உள்ளே போய் உட்கார வச்சுட்டாங்க, கொண்டு போய் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கே தான் உட்கார மாதிரி ஆகிடுச்சு. 9:30 மணிக்கு மேலே தான் திரும்பவும் அங்கேருந்து கவுண்டர்லேருந்து திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வரும்போது மணி 11 ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ஆகிடுச்சு இந்த நடை சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் நார்மலாக வந்து 3 to 4 ஹவர்ஸ் தான் இருக்கும். பட் இந்த நடை 6.5 மணி நேரம் ஆகிடுச்சு. 11 மணிக்கு தான் சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப லட்டெல்லாம் வாங்கிட்டு வரும்போது 11 ஆகிடுச்சு. இதில் புதன்கிழமை வியாழக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. அதுவும் வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் சாமி தரிசனம் பண்ணவங்களே 61,000 பேர் தான் சாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. பட் புதன் வியாழன் 2 நாளுமே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினவங்க தவிர டேரெக்டாக தரிசனத்துக்கு வந்தவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க அவங்க கூட்டம். இதில் வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கம்மியாக கொடுத்ததுனால, அதாவது வெள்ளிக்கிழமை காலைல ஒரு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க பாருங்கள், வியாழக்கிழமைக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நைட்டு 2 மணிக்கெல்லாமே கவுண்டரே க்ளோஸ் ஆகிடுச்சு. 12:30 மணிக்கெலாம் திறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. 2-2:30க்கெல்லாமே கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு நாளாக வெயிட் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே மேலே வந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் அதுமாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் தரிசனத்துக்கு டோக்கன் இருந்ததுன்னா 4 மணிக்கு உள்ளே விட்டுருப்பாங்க. 4 மணிலேருந்து 6-6:30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் அதில் சாமி தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் பார்க்க முடியல. அந்த மாதிரி அந்த கூட்டமும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை எல்லாமே ஒன்றா ஆகிடுச்சிங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் 32 கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகி அப்புறம் சிலாத்தார்னூர் ரோட்டில் லைனில் க்யூவில் வெளில நின்றுது.
இது பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு 10-15 நாள் கழித்து திரும்ப ஜூன் மாதத்தில் இந்த மாதிரி நிலமை வந்ததுங்க. அது மே மாதத்துக்கு எண்டுக்கு அப்புறம் திரும்ப அது மாரி கிடையாது. மே எண்டுக்கு அப்புறம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதாவது ஃப்ரீனா என்ன, கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருந்தது. 8 மணி நேரம் 6 மணி நேரம் தரிசனம் டைமிங்லாம் இருந்தது. திடீர்னு மறுபடியும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாகி திரும்பவும் நீங்கள் சிலாத்தோரணம் லைனில் க்யூவில் நிற்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டம் அதிகமானதுனால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தா கூட 4 மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய தரிசனம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சிங்க திடீர்னு. இப்போ சாமி தரிசனமாவது பரவாயில்லைங்க, ஏன்னா கூட்டம் அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் இருக்கும், மாறி மாறி இருக்கும். இந்த அக்காமடேஷன் இதுமாரி மாட்டினது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குங்க. ஏன்னா கீழே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்காக இரவு 10:30 மணி 11 மணிக்கு க்யூவில் நின்று அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் விடிய காலம் 4:30 மணி தான் அழிப்பு நடப்பாது திறப்பாங்கன்ட்டு அங்கே கொண்டு வந்து லக்கேஜ்லாம் போட்டு அங்கேருந்து திரும்ப நடந்து மேலே ஏறி 11 மணிக்கு லைனில் நின்று 12 மணிக்கு மேலே அக்காமடேஷன் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குங்க. கண்டிப்பாகவே சிரமமான விஷயம் தான். ஆனாலும் வேறு வழி கிடையாதுங்க. இது எதுவும் தவிர்க்கிறதுக்கு இல்லை. ஒரேடியாக கூட்டம் திடீர்னு வந்ததுனால நாங்கள் அவங்களையும் ஒன்றும் குறை சொல்கிறதுலாம் வழியே கிடையாது இதில். ஏன்னா இது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் லீவு தொடர்ந்த மாதிரி லீவு வருதுங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கிறதுனால சேர்ந்த மாதிரி லீவாக இருக்கிறதுனால ரொம்ப க்ரௌட் அதிகமாகிடுச்சு போல இருக்குது. இந்த மாதிரி வீக்கெண்டில் இது மாதிரி லீவ் நாளில் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஹாலிடே வர நாட்களில் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் திருப்பதிக்கு மேலே ஏறி வரணும்னு பிளான் பண்ணோம்னா இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு தான் ஆகணுங்கிறதுனால பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டாங்க. வேறு வழி கிடையாது. சுவாமி தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தரிசனில் போகிறது ஒன்றும் நம்ப முடியாதுங்க. எப்போ கூட்டம் கம்மியாக இருக்கும், எப்போ கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லவும் முடியாது. போன வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் சுவாமி தரிசனம் இருந்தது. பட் இந்த வாரம் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் போட்டாங்க. அதுவும் கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. ஃப்ரீ தரிசனம் 20 மணி நேரம் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அதனால் சுவாமி தரிசனத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு வர்றது ஓரளவு சேஃபுங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு ராத்திரி 10 மணி 11 மணிக்கெலாம் நின்றுறாங்க. இப்பயும் நைட்டு திருப்பதியில் சேர்றவங்க சாப்பிட்டு நேராக லைனில் நின்றுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் 11:15 அங்கே போகும்பொழுது அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணல. ஃபுல்லாக வெளியில் ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்தாங்க. இது டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. அவ்வளோ கூட்டம் இருந்தது. பட் எல்லாருமே அடித்து மோதிட்டு உள்ளே ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பட் டிக்கெட் கிடைக்குங்க. 30,000 பேர் கிட்டத்தட்ட டோக்கன் கொடுக்க போகிறாங்க. டோட்டலாக 3 இடத்துல தானே. எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துலையும் 10,000 பேர் இருப்பாங்கன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 5,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. அது மாதிரி இருந்தது. அதனால் கன்ஃபார்மாக டிக்கெட் கிடைச்சிடும் நம்பிக்கை இருந்தது. அது மாதிரி டிக்கெட்டும் கிடைச்சிது. பட் அதுக்கு நம்ம போய் சேரத்துக்கு அடித்து மோதிட்டு கூட்டத்தில் தான் போக வேண்டியிருக்கு. கவுண்டரில் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11:55 12 மணிக்கு திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். கவுண்டில் போய் உட்காந்துட்டோம். 2 மணி தான் கவுண்டர் திறந்தாங்க. அது வரைக்கும் 2 மணி நேரம் அந்த க்யூ லைனில் தான் உட்காந்தோம். இன்கேஸ் அந்த க்யூ லைனில் உட்காந்துருக்கும் போது மழை வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக அதில் நம்ம மாட்டி தான் ஆகணும். குடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஓரளவு சேஃப்டியான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வீக்கெண்டில் இல்லைனா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வர நாட்களில் நீங்கள் சுவாமி தரிசனத்துக்கு திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. அதேமாதிரி அக்காமடேஷனும் எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. முன்னாடி தரிசனத்துக்காக நம்ம நம்பி போக முடிஞ்சது. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டா சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அக்காமடேஷன் இப்போ நம்ப முடியலைங்க. கன்ஃபார்மாக நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கன்ஃபார்மாக நீங்கள் க்யூவில் போய் நின்றுட்டோம்னா கன்ஃபார்மாக நமக்கு கிடைச்சிரும். என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட் ஆகலாம். 6 மணி நேரம் கூட ஆயிருக்குங்க எனக்கு அக்காமடேஷன் கிடைக்கிறதுக்கு. காலைல 10 மணிக்கு அக்காமடேஷன் புக் பண்ணி சாயந்தரம் 4 மணிக்கு கூட அக்காமடேஷன் கிடச்சிருக்கு. அதுமாதிரி ஒரு தடவை மத்தியானம் 3 மணிக்கு போய் பண்ணால் நைட்டு 9:30 மணிக்கு கிடச்சிது அக்காமடேஷன். அந்த மாதிரி கூட கிடச்சிருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக கிடைச்சிது. பட் இந்த அப்படி இல்லை. போய் பாதியில் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் க்யூவில் நின்று கிட்ட போகும்போது கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கிடையாது, அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் கூட வாய்ப்பு கிடையாது. நம்ம நாளைக்கு தான் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குங்க. அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே அழகாக டிக்கெட் எடுத்துக்கிட்டு தரிசன டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பதி போயிருந்தோம்னா ரொம்ப ஒரு அருமையான தரிசனமாக இருக்குங்க. அது பிளான் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு திருமலையில் நேரடியாக போய் நம்ம அக்காமடேஷன் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் காலை நேரத்தில் போங்க. காலைல 5 மணிக்கு கவுண்டர் திறந்துருவாங்க. நீங்கள் ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட கன்ஃபார்மாக ரூம் கிடச்சிருங்க. மத்தியானத்துக்குள்ளே ரூம் எடுத்துடலாம். நீங்கள் 7 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா 10 மணிக்குள்ளே ரூம் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு 3 மணி நேரத்தில் கன்ஃபார்மாக கிடச்சிரும். 9 மணி 10 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட போதுங்க. ஒரு 1 மணிக்குள்ளார கன்ஃபார்மாக உங்கள் ரூம் கிடச்சிரும். அதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆனால் தான் எல்லோரும் வந்துடுறாங்க. காலையில் கிளம்பி திருமலைக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. காலைல கிளம்புனாங்கன்னா 4 to 5 ஹவர்ஸில் திருமலை ரீச் ஆகிடுவாங்க. அவங்க வர டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் 9 மணி 10 மணிக்கு மேலே தான். அதுக்கப்புறம் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும். நீங்கள் காலைல 7 மணி 8 மணிக்கெலாம் க்யூவில் நின்று எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக மத்தியானத்துக்குள்ளே ரூம் கிடச்சிருங்க நமக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.